சரி, யமதர்ம கணக்கு எல்லாம் கேட்டுக்கோடா. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. காலையில் இன்றைக்கி வாய்தானா வந்து உட்காந்துருக்கான். ஆணும் பெண்ணுமா வந்து உட்காந்துருக்கு. இப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, இப்போ கூப்பிடு, இப்போ அதெல்லாம் சட்டப்படியாக உள்ளே தூக்கி போட்டிருந்தா எந்த வேலையும் பட்டு 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 பட்டுன்னு முடிஞ்சு போகும். நீதிமன்ற கோர்ட்டில் எந்த வேலையும் வர்றவனுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு போவோம். சாவாசமாக வர பூரா மக்கள், ஏழை எளிய மக்கள் நொந்து நூலாகி போகிறான். வெளியில் தலையில் அடிச்சுட்டு போகிறான். இவ்வளோ நேரம் ஆச்சு. ஈஸ்வர மோகனே தலையில் அடிச்சுட்டு தான் வரான். நீதிமன்ற கோர்ட்டில் வெளியில் வந்தவொடனே, என்னடா எங்கள் அப்பனை ஆத்தால குளிப்பாட்டலையே இன்றைக்கி நாள். தாய் தாப்பனை குளிப்பாட்ட முடியாதால காலையில் 10 மணியில் உள்ளே வந்து 5 மணிக்கு 4:30 மணிக்கு வெளியே வந்தா, என்னடா தாய் தாப்பன் அவனுக்கு சிந்தனை உள்ளே தான் இருக்கும். சிந்தனை சாமியெல்லாம் இருக்குது, கடவுள் உட்காந்துருக்காரு, எங்கள் அப்பா அம்மா தாய் தாப்பன் உச்சியில் அவர் உட்காந்துருக்காரு. என்னடா இங்கேயே நம்மளை காக்க போட்டா, அப்போ இது எவ்வளோ பெரிய விளையாட்டு அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்பான். வந்து கேட்கான் எல்லாமே அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே உட்காந்து நின்ன மணிக்கு கேட்பான், ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த சோதனையா? நேற்று சாயந்தரமே ஈஸ்வரன் கோபத்தில் உட்காந்துட்டான். எல்லாம் புரிஞ்சிக்கோ, கடவுள் நீதிமன்றம் கோர்ட்டு அப்படியே பிளந்துருவான். சொல்ல முடியாது. தப்புக்கு நான் ஆட கொடுக்கல, தப்புக்கு நீதிமன்ற கோர்ட்டில் தப்புக்கு வாங்க, தப்பு கொடுக்க நான் கொடுக்கல. நீதி தப்பு சரியா உள்ள தூக்கி போடு, இல்லையா தக்க தண்டனை கொடு. அதான் கணக்கு கொடுத்தார் கடவுள். இப்போ என்ன நடக்கு? வெள்ளிக்கிழமை ஏன்னா ஈஸ்வரன் தான் மனைவியை என் புள்ள குளிப்பாட்டுவான், மகன் குளிப்பாட்டுவான்னு அம்மா பார்வதி அம்மா ஆசையோடு இருக்கிற வெள்ளிக்கிழமை நாள். அந்த வெள்ளிக்கிழமை நாளாக பழகிட்டீங்களப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார வச்சா, அப்போ அது சாமி கோவம் வருமா வராதா? கடவுளுக்கு நீதிமானுக்கு கோபத்தை உண்டாக்கிட்ட. நீதிமன்ற கோர்ட்டில் தெற்குப்பாளையம், ராஜபாளையமும், சிலிவுத்தூரும் கோபத்தை உண்டாக்கிட்ட. அப்போ இது என்ன நடக்குன்னு பார். இப்போ குடி சீக்கிரம் நடக்கும். ஏன் இந்த கணக்கு வழக்கு ஓடுறது? கைலாசத்தில் உட்காந்துருக்காரு, தெரியாதா? அப்போ தெரியாதா? தெரியலை அவருக்கு. நான் நானே கேட்கேன், யமதர்மனே கேட்கேன், தெரியுமா தெரியாதா? தப்பு. அவன் எதிர் மனிதார் 3:30 மணிக்கு ஆட்டிட்டு வரான். அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே நடக்கு உள்ள கிடக்கட்டும் அப்படின்னு. அப்போ கடவுளுடைய குடும்பத்தை அவமதிப்பு, சிவன் குடும்பத்தை அவமதிப்பு, சிவன் பிள்ளைய இளைய பையன் பூஜாரிய அவமதிப்பு. பூஜை போச்சுல, பூஜை போனால் அவனுக்கு கோவம் வரும். சிவனில், ஈஸ்வரன்லப்பா, கடவுள்ப்பா, நீதிமான்ப்பா. தான் குளிக்காட்டாலும் தான் மனைவியை குளிப்பாட்டியாச்சான்னு பார்ப்பான். மகன் குளிப்பாட்டானா, தாயை குளிப்பாட்டானா அப்படின்னு. அவன் 7 செம்மமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஈஸ்வரன் பரமசிவன் மானிட பிறவிக்கு 6 அறிவு கொடுத்ததே கடவுள் தான். அந்த 6 அறிவு எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? 6 அறிவு படிப்பு, கல்வி, நீங்கள் படிப்பு திருச்சி எல்லாமே ஓட்டுறதுனால தான் கடவுளே தெரியாத அளவுக்கு நீங்கள் விளையாடுதியப்பா. நீதிமான் கடவுள் பூமியில் உட்காந்துருக்காரு. இதே தெரியாமல் நீதிபதி ஜட்ஜி கொட்டாரு பூரா விளையாடுதிய. அந்த விளையாட்டுக்கு ஆகாத, அந்த விளையாட்டுக்கு பண்ணாதீங்கப்பா. பண்ணாத கோபத்தில் ஆக்ரோஷத்தில் இறங்கிட்டான். நேற்று ஒரு நாள் தான் தாயை மகன் குளிப்பாட்டலன்னு கோபத்தில். இந்த கோபம் இன்றைக்கி நிற்காது, அடிக்கத்தான் செய்வான். என்ன செய்ய போகிறானோ. ஆனால் நடக்கும். அதுக்கப்புறம் கையை தூக்கு. அதுக்கப்புறம் அடித்தா தானே கையை தூக்க முடியும். அடிக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு போட்டாச்சு. ஆனால் அடித்தா பிறகு கையை தூக்குங்கிற கணக்கு வரும் முக்கால் சத்தியம். அப்போ எதிர் மனதார் இன்னும் விளையாட்டு விளையாடுதான். அப்போ அவனுக்கு ரெக்கையை ஒடிக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. எதிர் மனதார் கைலாசத்தில் அப்படியே ரெக்க அவனுடைய குறுப்புகளை சிலிவுத்தூர் நீதிமன்ற கோர்ட்டு 5 வருஷமாக கணக்கு ஓட்டி ஆட்டி ஆடினவனை குடும்ப வேரோட அப்படியே ரெக்கையை ஒடிச்சு குடும்பம் கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருவான். இப்போ அவன் தான் ஆக்க போகிறான். ஈஸ்வரன் பரமசிவன் நீதிமான் முக்கால் சத்தியம்.